வணக்கம். நம்ம குழந்தைங்க அப்படின்ட்டு 17 வயசு வரைக்கும் உள்ளவங்கள சொல்கிறோம். ஆனால் அந்த 17 வயசுக்கு உள்ள மெச்சூரிட்டியை தாண்டி அவர்கள் இன்னும் அதிகமாக வளர்ந்துடுறாங்க. நிறைய விஷயங்களில் அவங்க ஃபோன் மூலியமாகவும் மல்டிமீடியா மூலியமாகவும் நிறைய கற்றுக்குறாங்க. 19 வயசு பையன் 3 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த இடத்துல அந்த குழந்தை நிலை தடுமாறி அங்கே இருக்கிற அந்த ஊர் மக்கள்லாம் பேசுகிறத பார்த்தா அப்படியே கொலை நடுங்குது. 19 வயசு கல்யாணம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவர் குழந்தை அவர், அதனால் 21 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு அரசு வயது நிர்ணயித்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கிற இந்த சமயத்தில் 19 வயசு பையன், அந்த பையன் 3 வயசு குழந்தைய எங்கே போயிட்டுருக்குது? எவ்வளோ அந்த வெறி, எவ்வளோ அந்த இது ஏற்றுக்கவே முடியல. இவங்கெல்லாம் எப்படி தான் இப்படி அடிமைகள் ஆகிறாங்க? இவ்வளோ வெறி எங்கேருந்து பிடிக்குது அப்படின்னா, ஆரம்ப கட்டம் எதுவாக இருக்குதுன்னா போதை கலாச்சாரமாக இருக்குது. போதை கலாச்சாரத்துக்கு நம்ம நிறைய உறுதிமொழிகள் சொல்கிறோம், நிறைய மெனக்கிடுறோம், நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். நேற்று கூட நாங்கள் அசம்பிளியில் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம், போதைன்னா இப்படி, போதையினால் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, நீங்கள் பாதிக்கிறது இல்லாமல் உங்கள் குடும்பமும் பாதிக்குது அப்படின்ட்டு. எத்தனையோ குடும்பங்கள் நடு ரோட்டில் நிற்கிது, எத்தனையோ குழந்தைகள் அனாதைகள் ஆகிறாங்க, எத்தனையோ பெண்கள் விதவைகளாக மாறுறாங்க. இந்த போதையினால் எத்தனையோ குழந்தைகள் இறக்குறாங்க. அதுவும் சும்மா செத்து போல, ஒரு கொடுமைக்கு ஆளாகி அந்த குழந்தைங்க செத்து போகுது. ஆனால் நம்ம எல்லாரும் அன்னைக்கு பேசிட்டு இதை விலகி போகிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு பயம் எனக்கு வந்திருக்கு. என் பொண்ணு நான் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு கேட்குறா, பிறப்புறுப்புனா என்ன? அவள் இப்போ தான் 5வது வரா, அவளுக்கு ஓரளவுக்கு தெரியும், குட் டச் பேட் டச்லாம் தெரியும். பிறப்புறுப்புனா என்ன? ஏன் அங்கேருந்து ரத்தம் கசியுது? ஏன் என்ன பண்ணாங்க? அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதுதான் பிரச்சனை, இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு மேலோட்டமாக சொல்லி, இப்படி உன்னை யாராவது தொட்டால் நீ உடனே அவங்கள அடிக்கணும், கடிக்கணும், அவங்கள பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கல்லோ கட்டையோ வச்சு நீ அவங்கள அடிக்கணும், அடிச்சுட்டு ஓடி வந்துடணும், இந்த மாதிரி யாராவது ஸ்கூலில் தொட்டான் அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லித்தரோம். பிள்ளைங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரிலீஸ் எதுவும் பார்க்க முடியல. அந்த குழந்தைங்களுக்கு அது மனசில் பதிஞ்சிடுது. ஓ, இப்படி போனால் இப்படி ஆகிடுமோன்னு என் பொண்ணு கேட்குறா. அப்போ வெளியில் போனால் இந்த மாதிரி ஆகிடுமாம்மா அப்படின்ட்டு அந்த பயத்தை பிஞ்சிலருந்தே நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ண போகிறோம்? ஒவ்வொரு வீடியோலையும் நானும் பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறேன், பிரச்சனைகளுக்கான தீர்வு அதிகமான தண்டனைகள், கடுமையான தண்டனைகள். ஆனால் இங்கே உள்ளே போயிட்டு வெளியில் வந்தவங்க தான் நிறைய பேர். பயமாக இருக்குது. 95 வயசு கிழவிலேருந்து 1 வயசு குழந்தை வரைக்கும் பயமாக இருக்குது. பிறப்புறுப்பில் அந்த டிஷ்யூ கிழிஞ்சு போயிருக்கான். எவ்வளோ கொடூரம்! அப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? இதே மாதிரி அவங்களுக்கும் கிழிக்க வேண்டாமா? ஒரு அம்மாவா எனக்கு வர கோபம் நியாயம்னு நினைக்கிறேன். எப்போ தான் இதெல்லாம் கையில் எடுத்து பண்ண போகிறீங்க? இன்னும் அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டு போயிட்டு விசாரித்து உள்ளே போட்டு சாப்பாடு போட்டு சிக்கன் கொடுத்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த குழந்தைக்கு என்ன நியாயம்? அவன் சிக்கன் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறதா? எங்கே போகிறோன்னு தெரியல.